அங்கே இந்தோனேஷியாவில் ஒரு ரம்ஜான் எப்படி போயிட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் கீ மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்ம அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன அடிஷ்னல் கீனா அந்த இப்போ இதுதான் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அடிஷ்னல் கீயை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த அடிஷ்னல் கீ பார்த்தீங்கன்னா பீமா சக்தியில் கிடச்சது. பீமா சக்திலேருந்து ஒரு லொக்கேஷன் கட்டினது. அதில் போய் அந்த லொக்கேஷனில் போய் துணி கொண்டுற மாதிரி இருந்தது. அதில் தோண்டிட்டு அப்படியே நான் என் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தோன்ற மாதிரி இருந்ததே. ஓகேவா, இதுலேயும் தோண்டிட்டேன். ஓகேவா, என்னடா இது ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா திரும்படி ஒரு அடிச்சுனை கிடச்சிது. இப்போ இது எங்கே தான் நம்ம போகணும் அப்படின்னு தெரியாமல் நான் வந்துட்டு திரும்பியும் கார் எடுத்துகிட்டு ஷர்ன்னு போக ஆரம்பிச்சிட்டேன். ஷர்ன்னு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இது இருந்தது. இதில் தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். இதுலேயும் இந்த மாதிரி குழி தோன்ற மாதிரி இருக்கும். எதையும் குழி தோண்டி முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கடுத்து இதில் வந்து ஏதோ ஒரு பவரமாக இவ்வளோ போகிற மாதிரி போயிடும். இவன் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணுமா உள்ளே போனீங்கன்னா அப்படியே லைட்லாம் எரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்தோனேஷியா பிளேயருக்கு தெரியும். ஓகேவா, இந்தியா பிளேயருக்கு தெரியாது. ஓகேவா, அதனால சும்மா காட்டணும்னு தோணுது. ஓகேவா, அதனால தான் காட்டினேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லூத்தும் இருக்கும். காயின் இருக்கும், ஸ்கேர் லெவல் 3, MP5 லெவல் 3, M10 லெவல் 3 எல்லாமே சிப்பு மாதிரி போட்டு எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வீடியோ எடுத்து ரொம்ப தான் சரி ஒரு இனிமையாச்சு அடிக்கிற மாதிரி ஒரு இதை வீடியோவாக போடும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மேலே அந்த மாதிரி ஓப்பன் போனீங்கன்னா ஓப்பன் பட்டும் ஓப்பன் கொடுத்துட்டு அப்படியே போனேன். சரி ஒரு இனிமையாச்சு கிடைக்கப்பானா அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். இந்த இடத்துல தான் ஒரு ஸ்கில் வந்து அட்டாக் பண்ணி பின் நடந்து ஒரு லவனியா ரூபாய் வச்சாங்க. இவன் அந்த நேரத்தில் என்ன அச்சான். இவனை நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மெடி போட்டு பேரிட்ட போட்டுட்டு ஆக வச்சு தலையிலே கொடுத்து இதை தலையிலே ஊற்றதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அந்த மிஸ்டேக்கு தான் நான் அந்த இடத்துல பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் போகிறேன்னா போனதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு என்ன அடிப்பான். அந்த நபரும் நான் சரட்டுன்னு வந்துடுவேன். வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பாம்பு என்கிட்ட நிறையாவே இருந்தேன். பாம்பை தூக்கி நாங்கள் போட்டிருந்தோன்னா எனக்கு கிள்ளை வச்சிருவோம். அதெல்லாம் நான் பண்ணலை. ஏன்னா அந்த இனிமே வச்சுட்டு டீம் வைப் பண்ணிடும் அப்படின்ட்டு பெரிய நான் சிறகே சொல்ல வேண்டாம் விடுங்க. ஓகேவா, நான் தான் அது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல டீம் வைப் பண்ணாட்டு பாம்பை போட்டேன். அந்த இடத்துல தான் வயிறுமா அதனால பாம்பை போட்டேன். இது இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தா ஒளிஞ்சிடணும். சரி இன்னொரு பாம்பை போட்டா செத்துரும் அப்படின்னு பார்த்தேன். அவன் அதுக்குலாம் போட்டான். அதான் சாலை இப்பயும் என்னடா பண்ண அப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நான் அடியே ஓடி நம்ம பாம்பெல்லாம் அந்த கன்னை வச்சு போட்டேன். இந்த இடத்துல தான் அவன் வெடிதானே போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு போய் அடிக்கலாம். நான் அடித்தா முடிச்சிட்டான் கதை. சரி ஓகே, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நானும்